ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்டி லைஃப் ஸ்டைல் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு நெக்லைன் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். குர்த்தியில் இல்லைன்னா சுடிதாரில் எந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக ஈஸியாக நெக்லைன் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டிசைனோட பிக்சரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மெஷர்மெண்ட்டோட. இந்த நெக்லைன் பேட்டர்ன் எந்த மாதிரி நான் ட்ரா பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நெக் லைன் பேட்டர்னில் டோட்டலாக 23 லைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சென்டரில் இருக்கிற அந்த லைனை தான் போடணும். இப்போது அந்த நெக்கு கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக நான் இங்கே 11 இன்ச்சஸ் எடுத்து லைன் போட்டிருக்கிறேன். கரெக்டாக சென்டரில் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிற லைன்ஸ் எந்த மாதிரி ட்ரா பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக நெக் லைனில் நெக்கோட ஒட்டி இருக்கிற லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 அப்படின்னா 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஒட்டி இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் 3/4 இன்ச்சு அளவு இருக்கணும். அதுக்கு அப்புறமா கீழே நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறோம் இல்லையா, லாஸ்ட்டில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கிறோம் இல்லை லைனு, அதுலேருந்து இந்த மாதிரி சைடாக 1 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி நெக் லைன் கிட்ட ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மார்க்கிங்கையும் கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதையும் இது போல் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இது போல் நம்ம ஒவ்வொரு லைன்ஸாக மார்க் பண்ணணும். இப்போது நெக்லைன் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த நெக்லைனில் ஃபஸ்ட்டு ஜர்கான் ஸ்டோனோட பேஸ் இருக்கு இல்லையா, கோல்டன் கலர் அண்ட் சில்வர் கலர் ஆல்டர்னேட்டாக வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். இது போல் ஜர்கான் ஸ்டோனோட பேஸ் பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 2 சைட்லேயுமே சில்வர் கலரில் பால் செயின் பேஸ்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக நாம் இது ஒன்றுக்கும் லாக் ஸ்டிச் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது போல் ஆங்கர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஒவ்வொரு ஜர்கான் ஸ்டோன் பேஸுக்குள்ளாலேயும் நாம் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு இது போல் ஆங்கர் த்ரெட்டை நார்மல் நீடில் கோத்துக்கோங்க. ஒரு நூலை மட்டும் நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே இருந்து இது போல் பேஸுக்குள்ளால் நீடில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த த்ரெட்டை கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு இது போல் 2 வாட்டி சுற்றுங்க. 2 இல்லை 3 வாட்டி சுற்றிட்டு இது போல் அந்த பேஸுக்குள்ளாலேயே திருப்பி நீடில் இறக்கிக்கோங்க. இப்படி பண்ணும்போது நீட்டான ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது போல் ஃபுல் நெக் லைனையும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இப்போது ஃபுல் நெக் லைன்லையுமே ஃப்ரெஞ்ச் நாட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த லைன் ஒரு லைனும் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த பிளேஸில் நாம் இப்போ ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்க போகிறோம். கோல்டன் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன். எப்போவுமே ஃபிட்டிங் ஸ்டோன் வைக்கும்போது அதிகமாகவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் ஸ்ட்ரெச் பண்ணவும் முடியாது, கூடாது, கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதிகமாக க்ளூ பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உதிராது. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த லாஸ்ட்டு போடுற இந்த 6 லைன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இதில் நாம் எந்த அளவும் எடுக்க போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான். என்னென்னா ஹாஃப் இன்ச்சு அளவு எடுத்து இது போல் ஃபிட்டிங் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் கொடுக்குற அந்த லைன் வந்து 6 லைன்ஸும் சேமாக தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே இதில் இருக்காது. ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இது போல் தான் இருக்கும். நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதில் இது போல் த்ரெட்டு கோத்துக்கோங்க. நாம் இப்போ ஃபஸ்ட்டில் இந்த 3 இருக்கு இல்லையா, 6 லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா சென்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நீடில் கீழே இருந்து மேலே இது போல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 சுகர் பீட்ஸ் வச்சுருக்கிறேன். 3 சில்வர் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இது போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது போல் நீடில் உள்ளே இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சர்க்கான் ஸ்டோன் பேஸ் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் கலர் பேஸ், அதுக்கப்புறமா ஒரு கோல்டன் கலர், அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில்வர் கலர், அப்படி 3 ஜர்கான் ஸ்டோன் பேஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு வீட் பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது போல் இந்த 6 லைன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த லைன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 10 சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். 10 சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு சில்வர் கலர் சர்கான் பேஸு, கோல்டன் கலர் சர்கான் பேஸ், அதுக்கப்புறமா சில்வர் கலர் சர்கான் பேஸு, அதுக்கப்புறமா திருப்பியும் என்ன பண்ணணும்னா திருப்பியுமே 10 சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி வச்சு போகணும். ஆனால் ஃபைனலில் லாஸ்ட் எண்டில் கொடுக்குற சுகர் பீட்ஸோட அளவு வந்து 7 இருக்கணும். 7 நம்பர்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் வந்து அந்த எண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் இந்த பேஸு இந்த மாதிரி ஆல்டர்னேட் கலரில் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த வீட் பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். Oh,
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட ஃபைனல் லுக். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மெட்டீரியலோட ரேட்டு பார்த்திங்கன்னா பெர் மீட்டர் 97 ருபீஸ். அப்படி தான் நான் 2 மீட்டர்ஸ் எடுத்திருந்தேன். அதில் இவ்வளோ கிராண்டாக நம்ம ஒர்க் பண்ணியாச்சு. இனி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கூடவே அந்த பார்டர் இருக்கு இல்லையா கீழே, அந்த பார்டர் ப்ளஸ் கைக்குமே அந்த பார்டரில் வந்து நம்ம லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துடலாம். அது நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ அழகாக கிராண்டான ஒரு லுக் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் இது, ஆனால் கிராண்டாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ண சுடிதார் டாப்லேயுமே இதே டிசைன் போடலாம், கூட ப்ளவுஸில் கூட போடலாம். ப்ளவுஸ் நெக்கில் எப்படி பண்ணணுன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக ஒரே அளவில் அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புட்டாஸ் கொடுக்கறதுக்கு அந்த கோதுமை பீடு ப்ளஸ் அந்த ஒரு சுகர் பீட் ப்ளஸ் ஒரு பேஸ் வச்சா போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். பாருங்கள், அந்த ஸ்லீவ்லேயும் எண்டு பார்டரு ஒரு லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கு. இதே டிசைன் தான் டாப்போட எண்ட்லேயுமே கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.